ஒசூர் எழில் நகர் பகுதியில் வாடகை செலுத்தாததால் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் குடியிருப்பில் இருந்த 20 வீடுகளை அதிகாரிகள் பூட்டிய நிலையில் பெண்களை தரக்குறைவாக பேசி வெளியே தள்ளியதாக கூறி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கி கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். வீட்டில் குடியிருந்த பெண்களின் குற்றச்சாட்டு என்ன? அரசு அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம். அதாவது ஒசூர் எழில் நகர் பகுதியில தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. இங்க 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த வீடுகள்ல தங்கி இருக்காங்க. இதுல பெரும்பான்மையான வீடுகள்ல மக்கள் இந்த வாடகை பணம் என்பதை கட்டவில்லை என்று அதிகாரிகள் தரப்புல குற்றம் சாட்டி அந்த வாடகை பணத்தை முறையாக செலுத்த வேண்டும் என ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கி அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில தொடர்ச்சியாக அங்குள்ள மக்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் 1 லட்சம் 1.5 லட்சம் என பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று 20 வீடுகளை பூட்டி அங்குள்ள பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு பூட்டி சீல் வைத்துள்ளனர். இதனால அங்க இருக்கக்கூடிய பெண்களும் அதை அந்த குடியிருப்பு வாசிகளும் அவர்களுக்கு எதிராக தடுத்துள்ளனர். அந்த நேரத்துல பெண்கள் மற்றும் அங்க இருக்கிறவங்க என்ன குற்றச்சாட்டு முன் வச்சாங்கன்னா, எங்களை கையை பிடிச்சு இழுத்து தரைக்குறைவாக பேசி எங்களை அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. அதே நேரத்தில் பாஜகவினரும் அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு செயல்பாட்டை எடுத்த